வணக்கம் மக்களே! சமூக ஊடகங்கள்ல நெறைய பேரு நெறைய கருத்து புண்ணாக்கெல்லாம் சொல்றானுங்க. நம்ம தீவிரவாத அட்டாக்குக்கெல்லாம் தேவையில்லாம மத கலவரத்தில ஈடுபடக்கூடாது. நம்மல்லாம் இந்தியர்களா ஒற்றுமையா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறானுங்க. இவனுங்க மாரி ஆளுகளெல்லாம் இந்திய அரசாங்கமும் சரி, நம்ம உளவு பிரிவான எல்லா பிரிவும் சரி, இவனுங்களெல்லாம் கணக்கெடுத்து வச்சுக்கோ. வேட்டையாட தயாரா இருந்துக்க. நீ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்நிய சக்திய கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா உள்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த மாரி துரோகிகள நீ இந்த சமயத்த விட்டேன்னா, நீ எந்த சமயத்திலும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது. இந்த நாய்க உள்ள இருந்துகிட்டே நம்மள அழிக்கக்கூடிய வேலைகள நெறைய பண்ணுவானுங்க. அதனால இந்திய அரசாங்கத்துக்கும் சரி, என்னென்ன டிபார்ட்மெண்ட் இத கண்காணிக்குமோ, அதாவது இந்த துரோகிகள கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள் எதுவாக இருந்தாலும், கணக்கெடுத்து வச்சுக்கிட்டு வேட்டையாடுற வழிகள பாருங்க. ஒரு 140 கோடி மக்கள் இருக்காங்கன்னா, அதுல 1 கோடி பேர் துரோகியா இருக்கான்னா, அந்த 1 கோடி பேத்தையும் அழிச்சிரு. தேவையே கிடையாது. இந்துவா இருந்தாலும் சரி, இஸ்லாமியரா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ரிலிஜன கொண்டவனா இருந்தாலும் சரி. துரோகினா இந்தியாவுக்கு துரோகியா எவன் இருக்கிறானோ அவன அழிச்சிடு. அவன் எந்த கட்சிக்காரனா இருக்கட்டும், எந்த கட்சி தலைவராக இருக்கட்டும், எவனா வேணா இருக்கட்டும். போட்டு தள்ளிடு. அவன்லாம் இந்தியாவுக்கு தேவையே கிடையாது. நம்ம நிம்மதியா வாழணும்னு தான் ஒரு நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி நமக்கு குடுத்துட்டு போனாங்க. ஆனா இவனுங்க அதெல்லாம் கிடையாது. நாசமா தான் போவான்னு நெனச்சுக்கிட்டு இவனுங்க அந்த அக்குரம் பண்றானுங்க. ஆனா எவன் ஆன்லைன்ல பேசுறான்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த கடவுள் மறுப்பு பேசுற ஒரு கூட்டமே அதத்தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கானுங்க. உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை.